அது பேதுரு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை விசுவாசிங்கப்பா, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். ஓகே, ஏனென்றால் இயேசுதான் போக்காடாக, பலியாடாக, மனுக்குலத்தின் பாவத்திற்கு பரிகாரமாக தன்னை ஒப்பு கொடுத்தார். கொர்நேலியு, இது உனக்கு தெரியாது, இதுதான் நான் சொல்ல விரும்புறேன். என்ன சொல்ல விரும்புறேன்? Jesus as the sacrifice of lamb, he gave himself. Okay, if you believe, okay, your sins will be forgiven. இவ்வளவுதான் அவர் சொல்றார். ஓகே, அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா வாசிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருந்தார். நல்லா கவனிங்க. இந்த பேதுரு பேசுறாரு. பேதுரு பேசுறத ஓகே, கொர்நேலியும் கொர்நேலியுடைய வீட்ல இருக்க மக்களும் எல்லாரும் கவனிக்கிறாங்க. அத வாசிங்க சிஸ்டர். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹalleluya, ஹalleluya. இந்த சுவிசேஷத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஓகே, சரியா? இந்த ரெண்டு வசனத்துக்கு இடையில ஒரு நடந்த காரியத்தை ஆவியானவர் எழுதல. ஓகே, 43க்கு 44க்கு இடையில நடந்த ஒரு காரியத்தை அவர் எழுதல. என்னன்னு கேட்டீங்கன்னா, 43ல என்ன சொல்றாரு? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றால், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர்கள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்படின்னா எழுதாமல் இருக்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொர்நேலியுடைய குடும்பமும் சுவிசேஷத்தை கேட்கிறார்கள், சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையை விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் முத்தரிக்கப்படுகிறார். ஆமென், ஹalleluya, praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஓகே, சரியான சுவிசேஷத்தை கேட்டு சரியான ரட்சிப்பிற்குள்ளே நாம் கடந்து வரும் பொழுது நம்முடைய பாவங்கள் மட்டும் மன்னிக்கப்படுகிறதில்லை, அதோடு கூட ஒரு 100 ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்க கேட்டிருக்கீங்களா கேட்கலையான்னு எனக்கு தெரியாது. ஓகே, ரைட். இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து இயேசுவினுடைய சுவிசேஷத்தின் வழியாக நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு பரிசுத்த ஆவியானவர் மட்டுமல்ல 100 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார். ஆமென், ஹalleluya. ஆமா, திருப்புங்க 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 3 கடைசி வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 3 கடைசி வசனம் வாசிங்க. அவர் உங்கள் எல்லோரையும், நல்லா கவனிங்க, அவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து உங்களை விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். இயேசு கிறிஸ்துவை யார் அவருடைய சுவிசேஷத்திலே ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிக்கிறவர். பைபிள் கிளியரா சொல்லுது, அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? நல்லா கவனிங்க. பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறார். பொல்லாங்குகளோடு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. ஓகே, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழை பொழிய கொடுக்கிறார். கெட்டவனா இருந்தா கூட அவனுக்கு மழையை கொடுக்கிறார். பழச்சு போடா அப்படின்னு மழையை கொடுக்கிறார். மழை இல்லைன்னா இந்த உலகத்துல என்ன ஒண்ணுமே கிடையாது, உணவு கிடையாது. உணவு இல்லைன்னா சாகணும். ஓகே, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழை பொழிய பண்ணுகிறார். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சுவிசேஷத்தை கேட்டு அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம். பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது ஒண்ணு வாங்கினா 2 இலவசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? buy one and get two. Rarely you come across. buy one and get one common.
ஓகே, டிமார்ட்டுக்கு போனேன், டிஷ்யூ பேப்பர் ஒன்று வாங்கினேன். இன்னொரு பண்ணலே அந்த தங்கச்சி கொடுத்தாரு, அங்கிள் திஸ் இஸ் ஃப்ரீ அப்படின்னா, பை ஒன் அண்ட் கெட் ஒன். ஏதாவது ஒரு இடத்துல நட்டிங்கன்னா பை ஒன் அண்ட் கெட் டூ அப்படிங்க எப்பயாவது எங்கேயாவது போடுவாங்க. எந்த ஒரு இடத்துலையும் பை ஒன் அண்ட் டேக் 100 போட்டதே இல்லை. பைபிளில் மட்டும்தான் போடுறாங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்போ ஒரு 15 நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் இடத்துலேருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை மட்டும் நான் லிஸ்ட் எடுத்தேன். இப்போ ஒரு 15 நாள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு 3 மெசேஜ் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஓகே, அதுக்காக ஆயத்தம் பண்ணுறதுக்காக the blessings from Jesus அப்படின்னு சொல்லி ஒரு 120 ஆசீர்வாதங்களை நான் பைபிள்ல இருந்து கண்டுபிடிச்சேன். ஓகே, அந்த பைபிள்ல இருந்து 125 ஆசீர்வாதங்களை நான் 3 பகுதியா பிரிச்சேன். I separated into 3 categories. ஓகே, உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் நம்பர் 1, உயர்வான ஆசீர்வாதங்கள் நம்பர் 2, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் 3. பைபிள் இப்படிதான் ஆசீர்வாதம் கொடுக்கப்படுது. வாசிங்க எபேசியர் 1:3 வாசிங்க பார்ப்போம். எபேசியர்கள் நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நீங்கள் உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே பவுலடியார் எழுதுகிறார். வாசிக்கப்பா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம், the spiritual blessings in heavenly places. Amen. Okay. என்றைக்கு நான் சுவிசேஷத்தை கேட்டு நான் மனம் திரும்பி என்னுடைய வாழ்க்கையில் இந்த சுவிசேஷத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் பாவங்களையும் என் அக்கிரங்களையும் என் துணிகரங்களையும் மீறுதல்களையும் அவர் நீக்கி என்னை ஆசீர்வதிக்கிறார். என்னங்க ஆசீர்வாதம்? உன்னத ஆசீர்வாதம், உயர்ந்த ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம். சோத்துக்கு நீ பயப்படாதப்பா, சாப்பாட்டுக்கு நீ பயப்படாத, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு பயப்படாத, நான் உனக்காக கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் 6ஆம் அதிகாரத்துல மத்தேயுல. ஓகே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, எல்லாத்தையும் அவர் கூட கொடுப்பார் அப்படின்னு சொல்லி மத்தேயுல சொல்றாரு. ஆனா லூக்காவுக்கு வரும்போது 12ஆம் அதிகாரத்துல திருப்ப வேண்டாம். என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடு, seek only the kingdom of God and you will have all the blessings. ஓகே, ஒரு மனுஷனுக்கு முதல் ஆசீர்வாதம் என்ன கேட்டீங்கன்னா, பாவ மன்னிப்பு தாங்க. forgiveness of sins. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனேயே உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரால் தேவன் முத்தரிக்கிறார். The moment you are cleansed of your sins, he seals you with the Holy Spirit. எபேசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிங்க. 1:13 வாசிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, நல்லா கேளுங்க, நீங்களும் உங்களுடைய ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, நீங்கள் காஸ்பலை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட. யாருங்க வாக்குத்தத்தம் பண்றது? யார் வாக்கு கொடுத்தாரு? தேவன். தேவன் தம்முடைய பிள்ளைகள் யார் யார் சுவிசேஷத்தை கேட்டு அந்த சுவிசேஷத்தை சொந்தமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ. திருப்பி ஒரு தடவை வாசிங்க சிஸ்டர். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்படுகிறீர்கள். You are sealed with the Holy Spirit. You are given the Holy Spirit. Amen. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. கொஞ்சம் நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவரால் என்னை முத்தரிக்கிறார். எனக்கு நித்திய ஜீவனை அவர் தருகிறார்.
இப்பொழுது தேவனோடு கூட என்னை ஒப்புரவாக்கி விட்டார். முன்பு நான் தூரமாய் இருந்தேன், அவருக்கு எதிராளியாய் இருந்தேன். நான் இப்பொழுது அவரோடு கூட ஒப்புரவாக்கி விட்டேன். அவரை அப்பா என்று அழைக்கும்படியான புத்திர சுவிகாரத்தை அவருடைய குடும்பத்திலே என்னை சேர்த்துக் கொண்டார். என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலே எழுதிவிட்டார். என்னை தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே அழைத்துக் கொண்டார். என்னை நீதிமானாக்கி விட்டார். He has justified and he has accepted me. Okay, அப்படின்னு சொல்லி என்ன நினைட்டீங்கன்னா, ஆவிக்குரிய உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பாவ மன்னிப்பு, பரிசுத்த ஆவியானவர் முத்திரை, தேவனோடு ஐக்கியம், ஓகே, நித்திய ஜீவன், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய குடும்பம் நீதிமானாக்கப்படுகிறது. என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலே எழுதி கொள்ளுகிறார். அது மட்டுமல்ல, என்னை விடுவிக்கிறார். He delivers. எதிலிருந்து என்னை விடுவிக்கிறாரு? பிசாசானவரிடத்திலிருந்து என்னை விடுவிக்கிறார். ஜென்ம பாவத்திலே இருந்து என்னை விடுவிக்கிறார். இருளிலே இருந்து என்னை விடுவிக்கிறார். இந்த உலகத்திலே இருந்து என்னை விடுவிக்கிறார். மாமிசத்திலே இருந்து என்னை விடுவிக்கிறார். பயத்துல இருந்து விடுவிக்கிறார். நம்ம ரொம்ப பயப்படுறோமா? மரணத்தை குறித்து பயப்படுறோமா? ஓகே, அந்த மரண பயத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஓகே, பிரைஸ் தி லார்ட். புது வருஷத்துக்குள்ள நீங்க போகும்போது நீங்க சுவிசேஷத்தை கேட்டு அவருடைய பிள்ளையாக அவரால் பொல்லாங்குகளை நீக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய ஆசீர்வாதத்தோடு கூட நீங்கள் இந்த உலகத்திற்குள்ளே நீங்கள் நுழையும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் மாறுகிறீர்கள். When you are blessed with the spiritual truth, I tell you, wherever you go, you become a spiritual blessing. Okay, உன்னதத்தின் ஆசீர்வாதம், உயர்வான ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம். ஓகே, உலக பிரகாரமான ஆசீர்வாதம்னா என்னங்க? போட்டுக்கிற ட்ரெஸ், சாப்பிடுகிற சாப்பாடு, தங்கிறதுக்கு ஒரு வீடு, நல்ல ஒரு காரு, நல்ல ஒரு மணமகன், நல்ல ஒரு மணமகள், நல்ல ஒரு வீடு, இதுதாங்க உலகம். இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் முக்கியம் இல்லைங்க. யாராவது ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நம்மோடு கூட வராதுங்க, போயிடுங்க. நம்ம ட்ரெஸ் போயிடும், நம்ம மூக்கில் இருக்க மூக்கத்தி இருந்தா கூட அதை புடுங்கிடுவாங்க, கோல்டு. ஓகே, ஆனால் ஆவிக்குரிய உன்னதத்தின் ஆசீர்வாதம் நம்மை விட்டு எடுபடாத நித்தியமாய் நிலை நிற்கக்கூட தேவனோடு கூட சஞ்சரிக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். சரியா? உங்க ஜெபம் வீண் போகாது. அது தேவனுடைய சமூகத்துல எட்டுது. அது மட்டுமில்ல, அப்படியே அந்த கொத்து சாவியை உங்க கையில கொடுத்துடுறாரு. கொத்து சாவி உங்க கையில கொடுத்துடுறாரு. பைபிள் எங்கேயாவது அதுக்கு ஒரு வசனம் இருக்கா? இருக்குதா? கொத்து சாவி உங்களுக்கு கொடுக்குறாரு. வாசிக்க பார்ப்போம். 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரம். ஓகே, Matthew's Gospel 16th chapter, மத்தேயு 16. ஓகே, நான் முடிக்க போறேன், சீக்கிரம் முடியும். ஓகே, 16ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவர் கொத்து சாவியை தூக்கி கொடுக்குறாரு. ஓகே, 19ஆம் வசனம் வாசிங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்க்கப்படுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இது பேதுரு சொல்றார். பாருங்க, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை ப்ளூரல்ல வருது. ஓகே, the keys of the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய திறவுகோல்களை பேதுருவே நான் உனக்கு தருவேன். பேதுரு பெறுகிறாரா? செத்து போயிட்டார்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாலே செத்து போயிட்டார்ல. இது பேதுருக்கு மட்டுமா? இல்ல, உங்களுக்கு, எனக்கு, நமக்கு, ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிவிட்ட நமக்கு தேவன் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உங்கள் கைகளிலே கொடுக்கிறார். நீ எதை திறக்கிறையோ அது மேல திறக்கப்பட்டிருக்கும். நீ எதை கட்டுறியோ அது மேல கட்டப்பட்டிருக்கும். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, God is giving you the keys to open and to unlock, and the kingdom backs you every time. Amen. என்ன திறவுகோல்கள்? ஒரு 4 திறவுகோல் மட்டும் சொல்லட்டா? இயேசு என்கிற நாமம். ஓகே, விசுவாசம் என்கிற ஒரு பெரிய சாவி. இயேசு என்கிற நாமம் ஒரு சாவி.
விசுவாசம் என்பது ஒரு சாவி, ஜெபம் என்பது ஒரு சாவி. ஓகே, உபவாசம் என்பது ஒரு சாவி. ஓகே, the name of Jesus, the great faith, and the fasting prayer and prayer. Fasting and prayer. 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இயேசுன்ற பேரே உங்களுக்கு ஒரு பாக்கியம். நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க. இப்போ அவருடைய பேரை உங்க கையில கொடுத்துட்டாரு. பேதுரு சொல்றாரு, எப்பா கையை விட்டு பாக்குறேன் பையன் பாக்கெட்ல வெள்ளியும் இல்ல பொன்னும் இல்ல. I have neither gold nor in a silver. சொன்னாரா? ஓகே, ஆனா அவர் என்ன சொல்றாரு? இயேசுவின் நாமம் என்கிற கீ என் கையில இருக்கு, எழுந்து நட. ஓகே, அவன் எழுந்து நடந்தானா? எழுந்தான், குதிச்சான், ஓடுனான். ஓகே, I have no silver and gold, I am a poor man, but I have Jesus. I have the name of Jesus, but in the name of Jesus. Amen. எப்படிப்பா வந்துச்சு? அவன் சொல்றா, அவர் கொடுத்த விசுவாசங்க, அவர் மேல உள்ள விசுவாசங்க. இந்த நடமாத திமிர்வாதக்கார எழுப்பி நடந்து ஓடுறாங்க. ஓகே, அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவிசேஷத்தை கேட்டு அவருடைய பிள்ளையாய் நான் மாறும் பொழுது நூற்றுக்கணக்கான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டுமல்ல, உயர்ந்த ஆசீர்வாதம் மட்டுமல்ல, உன்னதத்தின் ஆசீர்வாதங்களையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். என் கரங்களிலே திறவுகோல்களை கொடுத்திருக்கிறார். அந்த திறவுகோல்களின் மூலமாக மூடப்பட்ட வாசல்களை திறக்கப்பட்டிருக்கக்கூடிய வாசல்களை மூட பரலோக ராஜ்யம் என்னோடு கூட நிற்கிறது. ஓகே, ஒரே ஒரு பாயிண்ட், அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உன்னதத்தின் சாவிகள் உங்களுடைய கரத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது எப்படி தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே மத்திய 18ஆம் அதிகாரத்துல நான் பார்க்கும் பொழுது இதைத்தான் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 18, மன்னிக்க வேண்டாம், மத்திய 18. ஓகே, 18-19 வாசித்துருங்க. அல்லாமலும் இல்ல, ஓகே, 18-19, 18ஆம் அதிகாரம் 18-19 வசனம். அல்லாமலும் இல்லங்க, 18 பூலோகத்திலே நீங்கள் எவைகளை 18-19 இல்ல 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகளை பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுல ஒரு சின்ன வேர்டை நீங்க சேர்த்துட்டீங்க. ஓகே, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பரலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவிப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி, ஓகே, ஆவிக்குரிய உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவர் வாக்கு கொடுத்த அந்த திறவுகோல்களினுடைய அந்த சாவிகளை உடைய கைகளிலே வைத்திருக்கும் பொழுது, நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்படும். அப்படின்னு என்னங்க, what you bind on earth will be bound in heaven. அப்படின்னா என்ன? பரலோகத்திலே வாசம் செய்கிற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய செயலுக்கு துணை நிற்பார். He will stand with you and he will bind as a child of God. What you bind will be bound in heaven. Amen. Amen. Okay. 19ஆம் வசனம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 பேர். நம்ம இங்க கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் கூடியிருக்கிறோம். 2 பேர் ஒரு மனதோடு கூட விசுவாசத்தோடு கூட கூடும் பொழுது தேவன் ஆசீர்வதிக்கிறார். 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. 21, மத்திய 21. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 22
மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆமென். எல்லாம் தான் போட்டிருக்கேன். ஆமென். ஓகே, ஆஃப் கோர்ஸ் அவருடைய சித்தத்தின்படி அவர் தருவார். எனக்கு ஒரு ஆடி கார் வேணும் அப்படின்னு கேட்டா அவருக்கு சித்தம் இருந்தா தருவார். சரியா? கேட்கிற எல்லாவற்றையும் தருவார். ஓகே, பவுல் ஜெபித்தாரா? ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்க சுவாமி, ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்க சுவாமி, ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி 3 தடவை ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? சுகம் கொடுக்க மாட்டேன். என்ன சொன்னாரு? என் கிருபைகளை உனக்கு தருவேன். I'll give you my grace. I won't heal. Okay? But I will give you my grace. அப்போ உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் எக்ஸிபிட் ஆகும். ஆமென். ஹalleluya. சரியா? ஓகே, அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உபவாச ஜெபத்துல நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். கொர்நேலிய ஜெபத்தையே கேட்டு அவர் நம்ம ஜெபத்தை கேட்காம இருப்பாரா? அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய ஜெபத்தை கேட்காம இருப்பாரா? கேட்பார். ஓகே, ஒருவேளை அவருடைய பிள்ளைகளாக இல்லாமல் இருந்தால் சுவிசேஷத்தை கேட்டு நான் மனம் திரும்பி விசுவாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என் பாவங்களை நீக்கி எனக்கு பரிசுத்த ஆவியானவர் மட்டுமல்ல 100 ஆசீர்வாதங்களை, உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை, உயர்ந்த ஆசீர்வாதங்களை, இந்த உலகத்திற்கு அடுத்த ஆசீர்வாதங்களையும் எனக்கு கொடுத்து சாவி கொத்தை என் கையில கொடுக்கிறார். அப்ப 2 பேர் நீங்க கூடி ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு ஒரு மனதோடு கூடும்போது எதை கேட்கிறோமோ அதை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். சரியா? இதுதான் நம்முடைய இந்த உபவாச ஜெபத்தினுடைய ஒரு நம்பிக்கை. அது மட்டுமல்ல, புது வருடத்திற்குள்ளே நீங்கள் நுழையும் போது நீங்க பயப்படாம தைரியமா நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு, அது நீங்க பள்ளிக்கு போவீங்களோ அல்லது மார்க்கெட்டுக்கு போவீங்களோ அல்லது அங்க போவீங்களோ இங்க போவீங்களோ, எனக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறபடினாலே, எனக்குள்ளே பிதா குமார் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறபடினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கு மாற என்னை ஆண்டவர் தெரியும். தலைகவழ்த்தி ஜெபிக்கலாமா? ஓகே, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே என்னை பாக்கியசாலியாய் நீ மாற்றின அப்படினாலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. சொல்லுங்க, ஆண்டவரே thank you Lord, thank you Lord. நான் கொர்நேலியை போல நான் தூரமா இருந்தேன் சுவாமி, ஆனால் நீ என்னை தேடி வந்து ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தினாலே கழுவி தோய்த்து சுத்திகரித்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரால் முத்தரித்த ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும், உயர்ந்த ஆசீர்வாதங்களையும், உலக ஆசீர்வாதங்களையும் எனக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் உலகத்திற்குள்ளே போகிறேன். கர்த்தர் என்னை எடுத்து ஆசீர்வதிங்க. புத்தாண்டிலே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உறுதியாக ஆண்டவரே கடந்து செல்ல கர்த்தர் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதி, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே ஜெபம் வேண்டுகிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. May the Lord give you a very happy and blessed new year in the days to come. Thank you, Pastor.